பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்றும் நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்த்து அருளோலார் எம்பாவாய் என்றாராம். பக்தர்களே, மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டு சிறை போன்று அழகு கொண்ட பெண்ணே, கிழக்கே வெளுத்துவிட்டது, எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்புல் மைந்தானங்களில் பறந்து நிற்கின்றன. அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்க போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் மரக்கண் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்புவாயாக என்றாராம். பக்தர்களே, அப்படி திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி வரதராஜ பெருமாளை எண்ணி இப்பாடலை ஆண்டாள் பாடுகிறாளாம். தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுவார். கண்ணனின் வீர செயல்கள் இப்பாடலில் புகழ்படுகின்றன. பெண்கள் தைரியசாலிகளாயே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து. இதோ சேமிப்போம். அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த இடமாக கருதப்படுகிறது. மிகவும் பிரபலமானது. விஷ்ணுவின் தெய்வீக மனைவியான பூமாதேவியின் அவதாரமாகவும் கருதப்படுகிறார். அப்படி இந்த இடத்தில் இந்த பெயர் எப்படி வந்தது என்பது பற்றி ஒரு கதையும் உள்ளதாம். ஒரு காலத்தில் ராணி மல்லி இந்த இடத்தை ஆட்சி செய்தனர். அவளுக்கு வில்லி மற்றும் கண்டன் என்ற 2 மகன்கள் இருந்தனர். சகோதரர்கள் வேட்டையாட சென்ற போது கந்தன் ஒரு புலியால் கொல்லப்பட்டார். ஆனால் வில்லி தனது சகோதரரின் மரணத்தை அறியாமல் காட்டில் அவனை தேடி சோர்வடைந்து தூங்கிவிட்டான். பின்னர் ஒரு